மச்சி. ஹாய் மச்சி. மச்சி நான் புது கார் வாங்கலாம்னு இருக்கேன். மஹிந்திரா BE6 எப்படி? அதுக்கா கார்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டாடா கர்வ் பத்தி நீ என்ன நினைக்கிற? மச்சி நிறைய பேர் இப்ப மஹிந்திரா கார் தான் வாங்குறாங்க. ஆமா நான் ஒன்னு சொல்லட்டா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா டாடா மோட்டார்ஸ்க்கு செம்ம டஃபா காம்படிஷன் கொடுத்துருக்காங்களாமா. நவம்பர் 2023 டாடா மோட்டார்ஸோடைய மார்க்கெட் ஷேர் வந்துட்டு 14.72% இருந்து இப்ப 13.10% தான் இருக்கு. ஆனா மஹிந்திராவோடது பாத்தீங்கன்னா 11% இருந்து 13% தான் அவங்க மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கு. டாடா மோட்டார்ஸையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஆமா, மாருதி சுசுகி அண்ட் ஹியூண்டாய்க்கு அப்புறமா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தேர்ட் பிகஸ்ட் கார் மேக்கரா இருக்காங்க இந்தியாவில. அது மட்டும் இல்லாம டாடாவுடைய EV சேல்ஸும் பயங்கரமா டிராப் ஆயிருக்கு. நவம்பர் 2024 4000 EV கார் மட்டும் தான் வித்திருக்காங்க. 18% டிராப் ஆயிருக்கு நவம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது. பர்டிகுலரா ஏன் டிராப் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ல சப்சிடிஸ் இருக்குமா அப்படிங்கிற கிளியர் விஷனும் யாருக்குமே தெரியல. ஆன் தி அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா மஹிந்திரா EV மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்ல, வெறும் 547 யூனிட்ஸ் மட்டும் தான் செல் பண்ணிருக்காங்க. அந்த பிளான் நல்லாவே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தனா, மஹிந்திரா வந்துட்டு அவங்களுடைய பிரீமியம் SUV சூப்பரா பண்ணிருக்காங்க. தார் ROX6 வந்துட்டு 60 மினிட்ஸ்ல 1.7 lakh புக்கிங்ஸ் கிடைச்சிருக்கு. ரெண்டு நிறுவனத்தோட லேட்டஸ்ட் லான்ச் பார்த்தனா டாடா மோட்டார் டாடா கர்வ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மஹிந்திரா BE6 லான்ச் பண்ணிருக்காங்க. டாடா அவங்களுடைய ஷேர்ஸ் ரீகெயின் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.